ஒரு சாதாரண கல்லூரி நாளில் நூலகத்துக்குள் ஒரு வித்தியாசமான சம்பவம் நடந்தது. ஒரு பெண் மாணவி பழைய ஜியோகிரபி புத்தகத்தை திறந்தபோது அதன் பக்கத்துக்குள் ஒரு பழங்கால வரைபடம் கிடைத்தது. அதில் ஒரு தங்க நிற எக்ஸ் குறி மலைக்குள் மறைந்திருக்கும் பொக்கிஷத்தின் இடத்தை காட்டியது. அவள் உடனே தனது 2 நண்பர்களை அழைத்தாள். மூவரும் சேர்ந்து அந்த மர்மமான இடத்திற்குச் செல்ல தீர்மானித்தனர். காலை வெளிச்சத்திலே அவர்கள் பையில் கருவிகளையும் கயிறுகளையும் விளக்கையும் எடுத்துக்கொண்டு மலையை நோக்கி பயணமானார்கள். அடர்ந்த காட்டுப்பாதை, பனித்துளிகள், பறவைகளின் குரல், இவை அனைத்தும் அவர்களது சாகச பயணத்துக்கு சாட்சியாயிருந்தன. சில மணி நேரங்கள் கழித்து அவர்கள் ஒரு சிறிய அருவிக்குப் பின்னால் ஒளிந்திருந்த குகை வாயிலை கண்டுபிடித்தனர். அங்கே பழைய சுவர்கள், மர்மமான குறியீடுகள், ஒளிரும் விளக்குகள். ஒரு மர்மம் அவர்களை வரவேற்றது. அப்போது ஒரு எச்சரிக்கை எழுத்து, காப்பாளர் இருந்திடும் இடம். அந்த நேரம் ஒரு மாபெரும் பைத்தான் பாம்பு மெதுவாக பாறைக்குள் இருந்து முளைத்தது. அதன் கண்கள் தீ போல பிரகாசித்தன. மாணவர்கள் அமைதியாக விளக்கின் ஒளியை மாற்றி பாம்பை திசை திருப்பி பழைய கல்லறை கதவைத் திறந்தார்கள். அதற்குள் தங்க நாணயங்கள், நகைகள பாதுகாப்பாக வெளியே வந்தபோது மலை சிகரத்தின் மேல் சூரியன் ஒளி வீச பெண் மாணவி தன் குறிப்பேட்டில் எழுதினாள், பொக்கிஷம் மட்டும் இல்லை, தைரியமும் நாங்கள் கண்டுபிடித்தோம்.